நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமாய் வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்மோடு கூட பேச போகிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேலை என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, இல்லை என்றால் தன்னுடைய வேலையிலே அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதித்தவர்கள், சாதித்து கொண்டிருக்கிறவர்கள், இல்லை என்றால் நிறைய பேர் மத்தியிலே அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிற நிறைய பேர் காலையில் எழும்பின உடனே தங்களுடைய வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அவர்களுக்கு இரவில் தூக்கம் வர்றதில்லை, அப்படியே அலாரத்தை வச்சு எவ்வளோ கஷ்டமானாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டின் மூலமாக காலையில் வேக வேகமாக எந்திரிச்சு ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்பி தன்னுடைய வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியில் நிறைய பேர் காலையில் எழும்பும்போது இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகணுமா, இந்த வேலைக்கு போனால் தான் நம்மளால் சாப்பிட முடியுமா, ஏன் நம்ம இந்த வேலைக்கு போகிறோம், நம்ம மட்டும் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறோம், தங்களுடைய வேலையிலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஒரு பெரிய உயர்வு இல்லாமல், எந்த சந்தோஷமே இல்லாமல், என்னமோ ஒரு மிஷின் மாதிரி இந்த மாதிரி ஒரு தலையெழுத்து வந்துருச்சு அப்படின்றது மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு தன்னுடைய வேலைக்கு கடந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த வேலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பகுதி. இன்றைக்கு நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறீர்கள். இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது இது ஊழியமா இருந்தால் கூட இது கர்த்தருக்காக செய்கிற ஒரு வேலை. இது உங்களுடைய வேலையை போல இல்லாவிட்டாலும் இது கொஞ்சம் வித்தியாசமான வேலை. அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வேலை என்கிறது கர்த்தர் அவருடைய தலையின் மேல் வைத்திருக்கிற சாபம்னு நம்ம நினைச்சிட முடியாது. கண்டிப்பாக இது ஒரு ஆசீர்வாதம். சில பசங்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேலைக்கு போகாம சுத்திட்டு, வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க போனேன் இங்க போனேன் எனக்கு வேலைக்கு போகல அப்படின்னு சொல்றவங்களை பார்க்கும்போது சில பசங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பாத்தியம் இருக்காதா, நான் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு நான் வீட்டில் உட்காந்துருவேன், நான் ஏசி காற்றுல உட்காந்துருவேன், நானும் டெய்லி இல்லைன்னா நானும் மாதம் ஒரு ஊரை சுற்றிட்டு வந்துடுவேன், நான் ஜாலியாக நிறைய நேரம் தூங்குவேன். சில நேரத்தில் பிள்ளைங்க, இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதுவும் பொதுவாகவே ஆவரேஜாக படிப்பில் ரொம்ப குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னா கூட கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினைப்போம். அப்போது இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எசலி போடுற பிள்ளைங்க எல்லாம் எவன் கண்டுபிடிச்சா இந்த ஸ்கூலை, எந்த வாத்தியார் கண்டுபிடிச்சா, எதுக்கு கண்டுபிடிக்கணும், ஏன் ஸ்கூலில் போனால் தான் படிக்க முடியுமா, இல்லைன்னா படிக்க முடியாதா, நான் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு நிறைய பிள்ளைங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போலவே பெரியவர்கள் நிறைய பேரும் எதில் ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒன்றும் வராதா, இன்னைக்கு லீவ் வராதா, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இறந்து போயிட மாட்டாங்களா, ஒரு 7 நாள் லீவு கிடைக்காதா, இல்லை கொரோனா திரும்பி சம்பளத்தோடு சேர்ந்து ஒரு 2 வருஷம் ஒரு லீவு கிடைக்காதா. இந்த கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு, நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு நினச்சதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கொரோனா முடிஞ்சு ஒரு நிறைய வருஷங்கள் தாண்டின உடனே இப்போ நிறைய பேருடைய மனசில் திரும்பவும் எதுக்கு வாஞ்சிக்கிறான்னா, அந்த மாதிரி ஒரு கொரோனா வரணும், ஆனால் லீவு கிடைக்கணும், ஆனால் சம்பளத்தோடு கிடைக்கணும்.
அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த மனநிலைமையை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். வேலை என்கிறது ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பிற்காக, நம்முடைய சரீரத்தினுடைய பலத்திற்காக ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு வேலை. எத்தனையோ பேர் இந்த வேலைக்கு போகாம இருந்து நீ வீட்டில் இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சிலர் நினைப்பார்கள். ஆனால் வேலைக்கு போகாம ரிட்டையர்ட் ஆகி தன்னுடைய வேலை நாட்கள் முடிந்து இப்பொழுது வீட்டில் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களிடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா ஒன்று சாகிற வரைக்கும் வேலை செய்யணும்ப்பா, சாகிற வரைக்கும் ஆண்டவர் உடம்புல பலன் தரணும். எதுக்கு பலன் தரணும்னா வேலை செய்கிறதுக்கு பலன் தரணும்ப்பா. ஏன் அப்படின்னா வேலைக்கு போகாம சும்மா இருந்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப கொடுமையானது, அது வேண்டாம். சிலருக்கு ஒருவேளை பழகி போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, வேலை என்கிறது சாபம் அல்ல, வேலை என்கிறது கண்டிப்பாக ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீதனுடைய நாட்களிலே தாவீது ஒரு பெரிய யுத்த வீரன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வேலைக்காக அவன் மட்டை போட்டதோ இல்லை தன்னுடைய வேலைக்கு போக வேண்டாம்னு நினைச்சதோ கிடையாது. மிக வேகமாய் ஊழியம் செய்கிற, வேகமாய் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை கட்டின ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு நிறைய யுத்தங்கள் பண்ணி கடைசியில் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், சரி ஒரு 15 நாள் நம்ம லீவ் எடுத்துடலாமா, ஒரு 7 நாள் நம்ம லீவ் எடுத்துடலாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய படை தளபதியாகிய யோவாவையும் அவனோடு கூட படை ஆட்களையும் அனுப்பி, எப்பா நீங்கள் இந்த யுத்தத்தை பாருங்க, நான் கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் நிறைய யுத்தத்திற்கு போனேன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற யாருக்கும் எதிர்த்து கூட பேசலை. சரிங்கயா, நீங்கள் எல்லா யுத்தத்துக்கும் வந்திருக்கிறீங்க, இந்த யுத்தத்துக்கு நீங்கள் வர வேண்டியதில்லை, நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லி அந்த தன்னுடைய வேலைக்கு போகாமல், வேதம் சொல்லுகிறது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது அந்த வேலைக்கு தன்னுடைய யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த தாவீது வேலை அங்க போகாம வீட்டில் இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அவனுக்கு நிறைய டைம் கிடைக்குது. உடனே நேரம் மொட்டை மாடியில் போய் சரி கொஞ்ச நேரம் அங்கே உலாத்திட்டு வரலாமா, கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்துடலாமா, என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா. அந்த கமிட்மெண்ட், அந்த வேலை என்கிற ஒன்று இல்லாமல் தன்னுடைய நேரத்தை கழிக்க முடியாம மொட்டை மாடியில் போய் உலாத்தி கொண்டிருந்த அந்த தாவீது, வேதம் சொல்லுகிறது பாவத்திலே விழுந்து போய் அவனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனை கொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுச்சு பாருங்களேன், கொன்னுட்டான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க வேலைக்கு போகாம இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எவ்வளவு வருமானங்கள் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனா வேலைக்கு போகாமல் நீங்கள் இருப்பது கண்டிப்பாக அது நல்லதல்ல. அது உங்களை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும், தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்களா, அந்த காலேஜ் படித்து எக்ஸாமுக்காக நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே எதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேலைக்காக ரெடி ஆகணும். நான் என்னுடைய ஊழியத்தில் பார்த்ததில் எந்த வாலிபன் இன்னைக்கு சைன் பண்ணுறான், எந்த வாலிபன் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்துக்குள்ள, ஒரு நல்ல ஆண்டவருக்குள்ள வெலப்பற்றி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், யார் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய வேலையை செலக்ட் பண்ணி தன்னுடைய வேலையில் காலடி எடுத்து வச்சாங்களோ அத்தனை பிள்ளைகளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கைகளில் எடுத்து வளர்த்தின பிள்ளைங்க கூட நிறைய பேர் லட்சங்களை சம்பாதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள், லட்சங்களை சம்பாதிக்கிற. அதனால வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் ஒன்று சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையிலே வேலை என்கிற ஒன்று மிகப்பெரிய ஆசீர்வாதம். கண்டிப்பாக நீ நல்ல வேலை செய்யணும், நீ கடினமான உழைக்கிற ஒரு மனுஷனாக நீ இருக்கணும், ஒரு மனுஷியா கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். இந்த வேலைக்கு போகாமல் இருப்பது ஆபத்து. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு பாஸ்டர் சொல்றது சில நேரத்தில் வித்தியாசமாய் தெரியலாம். இல்லை ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு நிரந்தரமான, எனக்கு நல்லா ஆக்டிவா இருக்கிறது மாதிரி சந்தோஷமா இருக்கிறது போல கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை தாரும் என்று நீங்கள் கேளுங்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து நிச்சயமாய் உங்களை பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் அம்னோன் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த அம்னோன் யார் அப்படின்னு சொன்னா, தாவீது
தாவீதினுடைய மகன், தாவீதினுடைய இன்னொரு மனைவியினுடைய மகன் வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய அன்னைக்கு இருக்கிற நிறைய பெண்கள் ஒரு சிலர் ராஜாக்களை எத்தனை முறை வேண்டும் என்றாலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க தயங்காததற்கு ஒரு சில காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சன்னதியை பெத்தெடுக்கிறதுக்காக இரண்டாவது ராஜாக்களை கல்யாணம் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. என்னன்னா, ராஜாக்கள் சொல்லுகிற வார்த்தையும் உங்களால் தட்ட முடியாது. இன்னொன்று, ராஜாக்களை கல்யாணம் பண்ணி அவர்கள் மூலமாய் குழந்தைகள் வந்தால் அந்த ராஜாவுடைய செட்டில்மெண்ட், அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த கிஃப்ட், வீடு, சொத்து இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அந்த ஊர்லயே அவர்கள் ரொம்ப வசதி உள்ளவர்களா இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தெரு இருக்கும், அவர்களுக்கு ஒரு வீடு இருக்கும். இப்போ அம்னோன் ராஜாவுடைய குமாரனா இருக்கிறதுனால தன்னுடைய வீடு, தனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அவனுக்கு ஒரு வீடு. அந்த வீடு மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு சமையல் அறை இருக்குது, அதுக்கு நிறைய ஹால் இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய வேலைக்காரர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு வாலிப பையனுக்கு அவனுக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. அவன் வேலைக்கு போக வேண்டியதில்லை, அவன் வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவனுக்கு பெரிய வீடு இருக்குது. அவனுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவனுடைய வீட்டில் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த அம்னோன் தனக்கென்று ஒரு வேலை இல்லாததுனால அவனுடைய புத்தி வித்தியாசமாக போயிடுச்சு. அவன் பாவத்தில் விழுந்துட்டான், அவன் அசுத்தமான வாழ்க்கையை தெரிஞ்செடுத்துட்டான். அப்போ வேலை இல்லாமல் சும்மா இருப்பது என்பது நிறைய நேரத்தில் சத்ரு உங்களை யூஸ் பண்றதுக்கு, உங்களை பயன்படுத்துகிறதற்கு தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆயுதமாய் மாறிடும். தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆயுதமாய் மாறிடும். நீங்க இந்த ரோடுகளில் போகும்போது பார்க்கலாம், தெருவில் ஒரு 6-7 பசங்க உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. இந்த 6-7 பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த ஒரு நாளைக்கு அவனுக்கு 100 ரூபா கிடைச்சா போதும், 50 ரூபா கிடைச்சா போதும். ஆனால் அவனை கொஞ்ச நாள் நீங்கள் தெருவில் பார்ப்பீங்க, கொஞ்ச நாள் ரோட்டில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது மாதிரி பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தாண்டி அந்த மனுஷனை நம்ம பார்க்கக்கூடாத சில இடங்களில் அந்த பிள்ளைகளை பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், சரியான ஒரு வேலையில் சரியான ஒரு இடத்துல அவன் தன்னுடைய நேரத்தை வேலைக்கு போகாமல் இருப்பதனால் சத்துரு அவனை ரொம்ப ஈஸியாக வஞ்சிக்கிறான். அப்போ நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிற ஒவ்வொருத்தருமே முதல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கென்று கண்டிப்பாக ஒரு வேலை அவசியமான ஒன்று. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அவசர அவசரமாக பேக் எடுத்துட்டு வாட்டர் நிரப்பிட்டு வேலைக்கு போறீங்களா? நீங்க பிளஸ்ஸட்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் கிளம்பலாம், ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. அவ்வளோதான். 11 மணிக்கு குளிச்சா போதும், இல்லைன்னா 12 மணிக்கு பல் விளக்குனா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதம்னு நீங்க என்ன பண்ணாதீங்க. கேட்கல? ஆனா நம்முடைய மனசுக்கு என்னதான் தோணும், எது ஆசீர்வாதம்மா, எது ஆசீர்வாதம் சிஸ்டர், எது ஆசீர்வாதம்? கேட்கல? நமக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னு நினைக்கிறது என்ன தெரியுமா, 12 மணிக்கு பல் விளக்குறது தான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம். ஆமா, காலையில் காலையிலுடைய டிஃபனை மத்தியானம் சாப்பிட்றாங்க பாருங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சு 8 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டேன் பாருங்க, அதுதான் நிறைய பேர் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக அது ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே எழும்பி அவர் காலைதோறும் அவருடைய கிருபையை நமக்கு புதிதாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வீட்டில் இருக்காதீங்க, வீட்டில் இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற வேலைக்காக, ஆண்டவரே நான் உன்னை திட்டுறேன்னு சொல்லாதீங்க, எனக்கு தந்திருக்கிற வேலைக்காக உமக்கு சொல்லுங்க. எல்லாருமே சத்தமாய் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற வேலைக்காக ஸ்தோத்திரம். முழு பெல்லத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வேலையை செய்யக்கூடிய பலத்தை எனக்கு தாங்க ராஜா, என்னுடைய சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிற நாள் வரைக்கும் நான் என்னுடைய வேலையை நான் செய்ய, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நான் செய்ய கர்த்தர் எனக்கு சத்துவத்தையும் பலத்தையும், கைகளை உயர்த்தி அப்பா நீர் எங்களுக்கு தருவீராக. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வேலை செய்யணும், என் பேர பிள்ளைகளுக்கு நான் வேலை செய்யணும். அந்த ஆரோக்கியத்தினால நிரப்புகிற கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்னுடைய தாயும் தகப்பனுக்குமாக எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுறது வழக்கம். என்னுடைய தனி ஜெபத்தில் நிறைய பெரியவர்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன். அப்போது இந்த ஒரு 50 வயதிற்கு மேலே, ஒரு 60 வயது அந்த மாதிரி மேலே யாருக்காக நான் ஜெபம் பண்ணாலும் கண்டிப்பாக மறக்காமல் ஒன்று ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு 83 ஆயிடுச்சு, 83 வயது ஆயிடுச்சு. 83 வயது ஒரு நல்ல வயது தான், அவங்களுக்கு நல்ல வயது. ஆனால் இன்றும் என்னுடைய அப்பாவுக்காக, என்னுடைய அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறேன்னா, ஏசப்பா எங்கள் அம்மா அப்பா எப்போ கண்ணை மூடுறாங்களோ அப்போ வரைக்கும் அவங்க வேலையை அவங்க தான் என்ன பண்ணணும், அவங்க நடக்கணும். இப்போ 83 வயதில் காலையில் பால் வாங்குறதுக்கு எங்கள் அப்பா யாரையுமே அனுப்ப மாட்டார். அவரை சுற்றி பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு கூட பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மாவை சுற்றி தான் 2-3 குடும்பம் இருக்காங்க. அத்தனை பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாருமே பசங்க தான் பேர பிள்ளைங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்து எப்பா காலையில் எனக்கும் பாட்டிக்கும் போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். காலையில் எந்திரிச்சு நானே வீட்டுக்கு போயிருந்தா கூட, நானே வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஒருவேளை ஸ்டே பண்ணினா கூட எங்கள் அப்பாவை காலையில் பார்க்க முடியாது. காலையில் எங்கே போனீங்கன்னு கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போய் நடந்து போய் பால் வாங்கிட்டு அவங்களே 2 பேரும் டீயை போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, இவர்கள் இந்த உலகத்தில் நீர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் நீ தண்ணி எடுத்துட்டு வாப்பா, நீ எனக்கு கூட உடம்பு எனக்கு கழுவி விடுப்பா, எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுப்பா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே போக்காம எங்கள் தகப்பனும் தாயிரும் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவங்க வேலையை அவங்க செய்யக்கூடிய கிருபையை தாருங்கன்னு ஜெபம் பண்ணுறேன். அதைத்தான் இந்த சத்தத்தை கேட்கிற பெரியவர்களாகிய உங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை வயதானதுக்கு பிறகு நான் உட்கார்ந்துடலான்னு நினைக்கக்கூடாது. வயதானதுக்கு பிறகு எனக்கு ரிலாக்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இல்லை. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர், நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலை கெட்ட வேலை எல்லாம் இல்லை, அந்த வேலை கண்டிப்பாக நல்ல வேலை. எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாரும், எனக்கு ஒரு நல்ல வேலையை தார். உங்களை மறுபடியும் நான் சொல்கிறேன். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலையில எல்லாம் செட் ஆகலைன்னு வைங்களேன், வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை வேலைக்கு போக முடியலன்னா உடனே அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, எனக்கு என்னமோ வேலையில் நிரந்தரமே இல்லாமல் இருக்குது, அதனால கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ, கர்த்தர்னா ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இல்லை எனக்கு 4 இடத்துல வேலைக்கு போனேன், 4 இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், ஊழியத்தில் மட்டும் பிரச்சனையே வராது. ஊழியத்தில் அப்போ அங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைன்றதுக்காக நீங்க ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது, கர்த்தர் என்ன அழைச்சிருப்பாரோ? நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதோ பூமி எங்கும் நீங்கள் கடந்து போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்கிற ஊழிய அழைப்பு பென்ஸுக்கு மட்டும் கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குமே அந்த அழைப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஊழியம் செய்யணும், நம்ம எல்லாருமே ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தணும். ஆனால் இந்த இடத்துல இப்படி எனக்கு வாய்க்கல, எனக்கு நஷ்டமாகுது, என்ன திட்டுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க ஊழியத்திற்கு கண்டிப்பாக அதை வெற்றியாய் செய்ய முடியாது. அங்கே இருக்கிறதை விட ஊழியம் என்கிறதற்கு சுலபம் நம்ம நினைச்சிட முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் அழைப்பு இருந்தால் கர்த்தர் நடத்துவார். அதனால் எல்லாருமே என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு நிரந்தரமான ஒரு நல்ல வேலையை எனக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை, கர்த்தர் ஆசீர்வாதமான வேலையை, இந்த வசனம் சொன்னது போல கர்த்தர் அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி இருப்பாராக. ஏற்ற காலத்திலே
உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஆமென். உங்களுடைய வேலையிலே பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாராக. உங்கள் வேலையை கர்த்தர் நிரந்தரமாக்கி கர்த்தர் தருவாராக. உங்கள் வேலையை குறித்த ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த வேலையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். இப்போ ஆண்டவர் வேலை செஞ்சாரா, இல்ல ஆண்டவர் எப்படி வேலை செஞ்சார் இப்படின்றதை குறித்து நம்ம தியானிப்போமே. ஆனால் வசனத்தை வாசிக்கலாமே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, அவ்வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டால் இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை படைத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய தேவாதி தேவன் இந்த உலகத்தை கர்த்தர் படைத்தார். ஆனால் அவர் படைத்த உலகம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அவருடைய ஒரு வார்த்தை சொன்னா போதும், A to Z எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். அவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியவர் நம்முடைய தேவன். இப்போ 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கர்த்தர் செய்த முதல் படைப்பு குறித்து என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக, சொல்லுங்க எல்லாருமே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்த வசனம், தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அடுத்த வார்த்தை சொல்லுது, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் கேட்கல. இப்படி முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று, 5ஆம் நாள் ஆயிற்று, 6ஆம் நாள் ஆயிற்று. 7ஆம் நாளிலே கர்த்தர் என்ன பண்ணினாராமா? அப்போ 6 days, 6 நாள் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகத்தை சரி செய்வதற்கு கர்த்தருக்கு 6 நாள் வேணுமா? 6 நிமிஷம் போதுமா? ஹலோ சொல்லுங்களேன். இல்லை பக்கத்தில் கையை பிடிச்சிதான் கேளுங்களேன். ஆண்டவருக்கு 6 நாள் தேவைப்படுமா, இல்லை 6 நிமிஷம் போதுமா? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகத்தை சரி செய்வதற்கு 6 நாள் தேவையில்லை. 6 நாள் அவர் காத்திருக்க வேண்டாம். 6 days அவர் ராத்திரி பகலா அவர் ஊழியம் செய்ய வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது. வெளிச்சம் உண்டாக கடவுது, அது 2ஆய் பிரிய கடவுது, இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் 2ஆக பிரித்தார் அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவுதான். தன்னுடைய மனசுல நினைச்சிட்டார்ல, நான் மனசுல நினைச்சது எல்லாமே நடந்துடட்டும் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிடத்துல எல்லாம் என்ன பண்ணும்? ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, 6 நாட்கள் தன்னுடைய படைப்பை அவர் வேலையாக கர்த்தர் செய்தார். அப்போ என்னுடைய ஆண்டவர் வேலை செஞ்சாரா? என்னுடைய ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் காண்பிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மகா பெரிய தேவனாகிய கர்த்தர்
சகலத்தையும் படைக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ள கர்த்தர், அதிகாரம் உள்ள கர்த்தர். எனக்கு பணம் இருக்குது அப்படின்னு நிறைய வேலை செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவுதான், காலம் முழுதும் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர். எங்க அப்பா எனக்கு பெருசா வச்சுட்டாரு, அம்மா எனக்கு பெருசா வச்சுட்டாங்க, அவ்வளவுதான், எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடைச்சா போதும். தன்னுடைய வேலையை நினைத்து இந்த வேலையை செய்யாம இருப்பதற்கு யார் மனசுல நினைக்கிறாங்களோ அவங்க முதல் நினைக்க வேண்டியது என்னன்னா, என் இயேசு என்னுடைய தேவன் எனக்கு முன்மாதிரி. எப்படின்னா, அவர் வேலை செய்கிற கர்த்தராய் இருந்தார் 6 days. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கசப்பா இருக்கா? ஏதாவது கேட்கல? ஹலோ, யாருக்காவது கசப்பா இருக்கா? கசப்பா இல்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டில் இந்த சுகி வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சமையல் பண்ணுற சில சிஸ்டர்ஸுக்கு வந்து சுகி வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா ஒருத்தங்க வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், என் கணவனருக்கு சுகியில் வேலை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த சுகி அப்படின்றது வந்து சாப்பாடு பொட்டலத்தை கொண்டு போய் அவங்க சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணால் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு. ஓகே, என்ன எதனால் அப்படி கேட்குறாங்கன்னே தெரில. ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அடிக்கடி வந்து வெளியில் வாங்க வேண்டியதாக இருக்குது, எங்களுடைய கணவனார் வேலை செஞ்சாருன்னா எப்படி இருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ஜப குறிப்பாக சொல்லுவாங்களா, இல்லை இதெல்லாம் பாஸ்டர்கிட்ட போய் ஒரு ஜப குறிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கூட தெரில அவங்களுக்கு. இது தப்பா சரியானு கூட தெரில. பாஸ்டர், எனக்கு இந்த சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் பிள்ளைங்களை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, அதனால எனக்கு சுகி மாப்பிள்ளை கிடச்சிட்டார் அப்படின்னா அவ்வளோதான். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அவர் ஆர்டர் போட்டுருவார். இல்லை, அவரும் கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமர் மாதிரி தான் அவர் நடந்துக்க முடியும். சுகியில் அவர் ஒர்க் பண்ணுறதுக்கான பொட்டலத்தை கொண்டு உங்கள்கிட்ட தந்துட முடியாது. இல்லை, அவ்வளோதான். அப்படி ஒரு வேளை பொட்டலத்தை வந்து கொடுத்தாருன்னா அவர் அரசு தான் பண்ணுவாங்க, இல்லை வேலையை விட்டு தான் தூக்குவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்கு ஆண்டவர் அனுப்பினார்? 33.5 வருடம் இந்த உலகத்திலே ஆண்டவர் வாழ்ந்து பாடுகளை சகித்து காலால் அவர் நடந்து பல கிலோமீட்டர் தூரம் கர்த்தர் நடந்து ராத்திரி பகலாய் கர்த்தர் உழைத்து அவர் டிராவல் பண்ணி அவர் சாப்பிட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்ய வேண்டியதே இல்லை. ஒரே நிமிஷம் ஒரு தூதர்களை அனுப்பி அவ்வளவு வருஷத்தினுடைய ப்ராசஸை கர்த்தர் 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டும் என்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்காக தான் கர்த்தரே அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். இது மட்டும் இல்லை, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இப்போ கவனிங்க, எல்லா வேலைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து வார்த்தையினாலே சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், அந்த வார்த்தையினாலே சொல்லி உருவாக்கிட்டாரு. ஆனா மனுஷனை படைக்கும் போது மட்டும் ஆண்டவர் அவங்கள நம்மளை ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. அவருடைய சாயலின்படியே கர்த்தர் வைத்திருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாராமா, எல்லாவற்றையும் படைக்கிறது போல ஒரே வார்த்தையிலே மனுஷன் உண்டாக கடவான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா என்னுடைய கர்த்தர் தன்னுடைய கையிலே மண்ணை எடுத்து அதை ஒரு பொம்மை மாதிரி கர்த்தர் உருவாக்கி அதுல சுவாசத்தை ஊற்றி மனுஷனை ஜீவ ஆத்துமாவாக்கினார். அப்போ ஒரு சிலையை இல்லைன்னா ஒரு உருவத்தை கொண்டு வர்றது அப்படின்றது வந்து நமக்கு சில நேரங்களில் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ரசிப்போம். ஆனால் ஒரு கல்லில் ஒரு மனுஷன் ஒரு சிலையை செதுக்கிறான் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி நேரம் அதுக்கு செலவிடணும் தெரியுமா? ஒரு குயவன் ஒரு மண்பாண்டத்தை செய்வதற்கு எவ்வளோ சிரமப்படணும் தெரியுமா? ஆனால் என்னுடைய ஆண்டவர் வேலை செய்ய வேண்டும் என்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்துவதற்கு இந்த இடத்துல மனுஷனை தன்னுடைய சாயலாகவே கர்த்தர் உண்டு பண்ணுவதற்கு கையினால் வேலை செய்தார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் வந்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 21வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் தன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை
சதையால் அடைத்தார். இப்ப பாருங்க, ஆதாமை அப்படி உண்டாக்கின ஆண்டவருக்கு ஏவாளை அப்படி உண்டாக்க முடியும், இல்லைன்னா ஒரு வார்த்தையினால உண்டாக்க முடியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இங்க வந்து ஒரு பெரிய ஆபரேஷனே கத்தர் பண்றாரு. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் கேளுங்க, அதுவும் ஒரு மனுஷனுடைய விலா எலும்பை கட் பண்ணி உள்ளேருந்து எடுத்து இன்னொன்னுல வச்சு ஒரு மனுஷியை உண்டு பண்றது வந்து சின்ன ப்ராசஸ் கிடையாது, அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அதை வார்த்தையிலே அவர் சொல்லி இருக்கலாம், ஆனால் அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி ஒரு ஆபரேஷனை பண்ணி ஒரு ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி இப்போ கொண்டு போய் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆதாவுக்கு முன்பாய் நிறுத்துகிறார். அப்போ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைந்து கொள்ளணும், நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கேட்கல, வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு சத்தமா சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வேலையில் ஒரு நிரந்தரத்தை தாங்க, எனக்கு வேலையில் ஒரு உற்சாகத்தை தாங்க, என்னுடைய வேலையை நான் செய்யக்கூடிய மன இருதயத்தை தாங்க, ஞானத்தை தாங்க. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உழைக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தரணும், என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பலன் தரணும், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் தரணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வேலைக்கான சந்தோஷத்தை இப்பொழுது கட்டளை இடுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே பிஸியா காலையில எழும்பி கணவன் மனைவி தனியா அப்படியே பிஸியா ஓடிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமா வந்து உட்கார்ந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணி இப்படி போகிற அந்த வாழ்க்கை என்கிறது இது கெட்ட வாழ்க்கை அல்ல, இது ஆசீர்வாதமான குறைவான வாழ்க்கை அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. வேலை செய்யாமல் இருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, வேலை செய்கிறவர்களை பார்த்து இவங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கலையே அப்படின்னு நினைச்சு துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் நீங்க எப்படி சொல்லணும்னா, ஆண்டவரே இவ்வளவு கிருபையா இறங்குனீரே ஆண்டவரே, என்னை காலைதோறும் நீங்க தட்டி எழுப்புறீங்களே ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்துறீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு சாட்சியை வாசிச்சோம், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் மிகவும் பலம் உள்ளவர்கள். அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பிரசவ காலம் வரும்போது அந்த நாட்டினுடைய ராஜா, எகிப்தினுடைய ராஜா என்ன கட்டளை இட்டிருக்காருன்னா, நீங்க எபிரேய ஸ்திரீகள் வந்து மாசமா இருக்கும்போது கரெக்டா போயிருங்க, அந்த குழந்தை வெளியில வரும் பாருங்க, அப்படி வெளியே வந்து அது வந்து ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எங்க கொண்டுருங்க, நீங்க வந்து அந்த வயிற்றுல இருந்து வரும்போதே அந்த குழந்தைய கொன்றுங்கன்னு மருத்துவச்சிக்கு டாக்டர்கள் கட்டளையிட்டாங்க. இப்போ மருத்துவச்சிகள் வந்து நிறைய குழந்தை அங்கங்க பிறக்குதான், அந்த ஆண் குழந்தையா இருக்குது. இப்போ ராஜாவுக்கு நியூஸ் வருது, என்ன மருத்துவச்சிகளை எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நடக்குது, நான் தான் உங்களை அவங்க பிரசவத்துக்கு பக்கத்தில் போயிருங்க, நீங்க போன உடனே நீங்க அந்த குழந்தை வெளியே வந்த உடனே கொன்றுங்கன்னு சொன்னேன் இல்ல, இன்னைக்கு நிறைய ஆண் குழந்தைகள் உயிரோடு இருக்கிறத நான் கேள்விப்படுகிறேனே அப்படின்னு அந்த ராஜா வந்து சொல்லும் போது இந்த மருத்துவச்சிகள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, நீங்க யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே காப்பாற்றினார்கள். இப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, எகிப்திய ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் மிகவும் பலம் உள்ளவர்கள், நாங்க போகிறதற்கு முன்பாகவே அவர்கள் என்ன பண்ணுதாமா பிரசவிச்சாகுது அப்படின்னு சொன்னா, எகிப்தினுடைய ஸ்திரீகள் வந்து அப்ப பலவீனமா இருக்காங்க, அவங்களுக்கு தான் சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு தான் வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்குது, அந்த நாட்டினுடைய ராஜா வந்து அவர்களை வந்து ரொம்ப அடிமையாய் நடத்துகிறான். ஆனா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு மாசமா இருக்கிற பெண்ணை குறித்து மருத்துவச்சிகள் குடிக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, வீட்டில் பஞ்சு மெத்தையில் ஏசி ரூமில் காலுக்கு மேலே கால் போட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை விட எபிரேய ஸ்திரீகள் சாப்பாடை எடுத்துட்டு போய் ஆடை மேய்ச்சி மாடை மேய்ச்சி கஷ்டப்பட்டு சாணி போட்டு வீட்டை மொழுகி கீழே உட்கார்ந்துட்டு பண்ணுகிற அவர்கள் மிகவும் கேட்கல. இப்போ மாதமாய் இருக்கிற கன்சீவாக இருக்கிற யாரா இருந்தாலும்
நீங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு என்று ஒரு மதிப்பு. சொல்லுங்களேன், சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க உங்களை பார்த்த உடனே அவங்க எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உட்காருங்க. ஏன் அப்படின்னா, இன்னொரு உயிரை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறது ஒரு உண்மையிலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அது எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். சிலருக்கு உடம்பு ஒத்துக்கும், சிலருக்கு உடம்பு ஒத்துக்காது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், இனி திருமணமாகி குழந்தை பெற்றெடுக்க போகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஒன்று நினச்சிக்குங்க, நீங்கள் எகிப்திய ஸ்திரீகள் அல்ல. நீங்கள் யார் தெரியுமா? யாராக இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்களேன். எபிரேய ஸ்திரீகளாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னையும் ஒரு அம்மா பெத்தெடுத்தாங்க, உங்களையும் ஒரு அம்மா தான் பெத்தெடுத்தாங்க. சில பிள்ளைகள் மாதம் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், தன்னுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டாங்கன்னா அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட். எல்லாமே அவர்களுக்கு பண்ணணும், யாராவது ஒருத்தர் பண்ணணும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சிலர் பலவீனத்தின் நிமித்தம், நல்லா கவனிச்சுங்க, சிலருக்கு அந்த மாதிரி பலவீனம் இருக்கும். ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிக்க கூடாது, ஏன்னா அந்த அவங்களுடைய கர்ப்பப்பை சிலருக்கு அந்த வீக்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. நான் அவங்க 6 மாதம் அவங்க ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்கிட்டாங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக நடந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பலவீனமாகும். அப்படிப்பட்டவர்களே நான் சொல்லலை, அவ்வளவு பலம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னு செய்ய மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய திருச்சபையில் ரொம்ப ஒரு ஹைட்டு ரொம்ப குறைவான ஒரு பாப்பா. அப்போ அந்த மகளுக்கு திருமணமாகி அவங்களுக்கு வயிற்றில் குழந்தை உண்டாயிருச்சு. அப்போ அந்த பிள்ளை அந்த ஒரு 3வது மாதம் இருக்கும்போது என்னிடத்துல ஜெபம் பண்ண ஜெபம் என்னன்னா, பாஸ்டர், நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறதுனால எனக்கு பிறக்க போகிற பிள்ளை கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீ ரொம்ப குள்ளமாக இருக்கிற, வயிறு உனக்கு பெருசாக இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் எனக்கு விருப்பம். உடனே நான் என்ன சொன்னேன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, ஆண்டவர் எதை வேணாலும் செய்ய வல்லவர், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை சர்ச்சில் நான் வரும்போது பார்ப்பேன், அவ்வளோ பெரிய வயிறாக இருக்கும். ஆனால் சேரில் கூட உட்காராம, அங்கே இருக்கிற சில வாலண்டியர்ஸ் நீங்கள் சேரில் உட்காருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளை சேரில் உட்காராம எங்கே உட்காருவாங்க தெரியுமா? நீங்கள் 8.5 மாதம் வரைக்கும் எப்போ ஆராதனையில் பார்த்தாலும் அந்த பிள்ளை கீழே உட்காந்துருப்பான். கையை ஊனி அவ திரும்ப அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கணும்னா, அவங்களுடைய கணவனாரோ அவங்களுடைய அம்மாவோ யாரோ ஒருத்தர் அந்த பிள்ளைக்கு கை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவள் எந்திரிப்பான். அவ்வளவு அப்புறம் அப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், ஆண்டவரே கண்டிப்பாக உண்மையில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அதே போல் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் நார்மல் டெலிவரியை கட்டளையிட்டார். மிகப்பெரிய பிரமிப்பு, மிகப்பெரிய ஆச்சரியம். ரொம்ப வசதி குறைவானவர்கள், அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தையை எடுக்கிற அளவு கூட அவளுக்கு வெலன் இல்லை, பணத்தை செலவு பண்ண முடியாது. அந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரியில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் அந்த டெலிவரியை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால் நம்ம சில நேரத்தில் சொகுசு அப்படின்றது மாதிரி போயிட்டோன்னா, நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி போயிட்டோன்னா, நம்முடைய உடம்பும் நம்முடைய மனசும் அதற்கு தகுந்தது மாதிரியே என்ன ஆயிரும்? சொல்லுங்களேன், அப்படியே அடிமை ஆயிரும். இந்த சத்தியம் யாருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் எனக்கு தருவீராக. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை செலவு பண்ணுகிற ஸ்தலமே வேலை ஸ்தலம். அந்த வேலை ஸ்தலத்தை ரொம்ப கவனமாக நம்ம வச்சுக்கணும். அதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தயவாவாராய். ஹல்லேலூயா. 60 வயதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அப்படியே கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 60 years ஓல்டு, 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நல்ல கை உயர்த்துங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறவர்களும் அப்படியே கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, எல்லாரும் அவர்களுக்கு நேராய் கரங்களை நீட்டி, அப்பா, என்னுடைய தாயாருக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய தகப்பனாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியினுடைய ஆண்டவரே, செய்தி பேசி கொண்டிருக்கும் போதே நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நீர் வைத்திருக்கிறீர்களோ ஸ்தோத்திரம். அத்தனை நாளும் சொல்லுங்க, அத்தனை நாளும் தகப்பனே
பலத்தோடு, சுகத்தோடு, ஆமேன், ஆரோக்கியத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் இப்பொழுது பலன் தருவீராக. அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்வதற்கு பலன் தருவீராக. அவர்கள் படுத்தால் பார்க்கிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே, ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. உன்னுடைய அறையை இன்னொருத்தன் கட்டுவான் அப்படின்ற வார்த்தை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உன் அறையை நீ கட்டுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றி கனி தரும் செடிகளைப் போல அவர்கள் இருப்பார்கள் என்கிற அந்த வார்த்தை நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்கிற வார்த்தை ஒவ்வொரு தகப்பனார் தாயாருக்கும் அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தர் அந்த சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா, கொடுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆமேன். இந்த சுவிட்சர்லாந்து இந்த ஊழியத்திற்காக போயிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப பிரமிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அப்படியே ஒரு 85-86 வயசான அம்மாங்க, 86 வயதான 80 வயதுக்கு மேலே இருக்கும் அந்த வயசான அம்மாங்க தனியாக கார் ஓட்டி வந்து அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு காரில் போகிறாங்க. 80 வயசுக்கு மேலே. நமக்கு 80 வயசில் இங்கே ஒரு குச்சியை கொடுத்து பார்த்து இல்லை, நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே வந்து அந்த பாஸ்டர் சாப்பிட வச்சாங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கும்போது நிறைய பேரை எப்போ பார்த்தேன் அப்படின்னா 80க்கு மேலே தான் பார்த்தேன். 80 வயசுக்கு மேலே, 80 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தனியாக வந்து சாப்பிட்டுட்டு, அதுவும் வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே இவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. இப்போ நான் ஆசைப்படுறேன், கண்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஸோ வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தி வந்து என்னால் டைம் கம்மியாக இருக்கிறதுனால முடிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அடுத்த சர்வீஸில் வந்து தெளிவாக ஒரு 3 காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ முடிஞ்சவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அதை கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த செய்தி நமக்கு அவசியமான ஒன்று தான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க தானே? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது அதிகாரத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டிருக்கிறானோ அதுவே அதற்கு பேராயிற்று. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவதாக எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து அவர் முடித்தார். இப்போ படைச்சிட்டு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆகாயத்து பறவைகளையும் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி இப்போ யார்கிட்ட கொண்டு போறாரு? யார்கிட்ட கொண்டு போறாரு ஆண்டவர்? ஆதாமு கிட்ட கொண்டு போறாரு. இப்போ படைச்ச ஆண்டவருக்கு இது உண்டாக கடவுது என்று சொன்ன ஆண்டவருக்கு சரி அதற்கு பேரும் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, அந்த வேலையை வந்து படைக்கிற வேலையை அவர் எடுத்துக்கொண்டார், உருவாக்குற வேலையை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனா பேர் வைக்கிற வேலையை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? கேட்கல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தன் ஒரு வேலையை தானே செய்யாம ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. நீயும் கொஞ்சம் செய்ப்பா, நீ கொஞ்சம் பேர் வச்சுக்கப்பா, நீ அதை. ஆனா நம்ம நிறைய பேரிடத்திலே இருக்கிற பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம வேலைய எல்லாத்தையும் இழுத்து போட்டு இவங்களே செய்வாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் செய்தா அவர்களுக்கு என்ன வராது? திருப்தியா. நீ ஒழுங்கா பாத்திரம் கழுவ மாட்டேங்கிற, நீ உனக்கு ஒழுங்கா ரசமே வைக்க தெரியாது, நீ என்னத்த முட்டை போடுற,
நீ என்னத்த மீன் குழம்பு வச்ச, இங்கே கொண்டு வா. ஆனால் காய்ச்சல் 110 105 இருக்கும். இல்லை இவ்வளோ இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அம்மாண்ணா. நான் ரெஸ்ட் எடுத்தால் இந்த வீடு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? என்ன ஆகும்னு தெரியாதா? அப்போ எல்லாத்தையுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப 20 வருஷம் நீங்க அந்த வேலையை செய்யறீங்கன்னா, அப்ப 20 நாளிலேயே அவங்க அப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க 20 வருஷத்திலே படித்தீர்கள், உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. 20 நாளில் அந்த வேலையை ஆரம்பிக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதே 20 வருஷம் ஆகும்போது அவர்களும் உங்களை விட என்னவா மாறுவாங்க? தேறினவர்களாய் மாறுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபையை கேட்கணும். இது நிறைய வீடுகளெல்லாம் நடக்காது. இந்த ஷேர் பண்றதை சிலர் செய்ய மாட்டார்கள். ஆனா இதை உருவாக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தருவாராக. நான் அப்படிதான் உண்மையிலே இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து நான் அதிகமாய் ஜெபித்த ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு நான் மட்டும் பத்தாது, நான் மட்டும் போதாது, நான் ஒருவனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. இன்னும் இந்த ஊழியத்திலே கர்த்தர் பல மடங்கு இந்த ஊழியத்தை பெருக பண்றதற்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, உண்மையாய் தோள் கொடுக்கிற ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர்களை உருவாக்கக்கூடிய கிருபை தாருன்னு 1 இயரா ஜெபம் பண்றேன். 1 வருஷமா எனக்கு அந்த ஞானம் வேணும். எப்படி அவங்கள நடத்தணும், எப்படி அவங்களை உருவாக்கணும், எப்படி இந்த ஊழியத்தினுடைய காரியத்தை ஷேர் பண்ணி யாரிடத்துல கொடுக்கிறது, யார் அதை பொறுப்பாக செய்வார்கள், அந்த கிருபையை தாருன்னு கேட்டுட்டே இருக்கிற ஆண்டவர் அதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீ மட்டும் வேலை செய்கிற, நான் வீட்டில் படுத்து தூங்குறேன், நீங்கள் மட்டும் இப்படி ஃப்ரீயாக இருக்கிறீங்களே அப்படின்ற அந்த பேச்சு நம்முடைய வீட்டிலே வராதபடி கர்த்தர் ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். என்ன தருவார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வேலையை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமைத்துவம் வந்ததற்கு பிற்பாடு அதை அநேகருக்கு பிரித்து கொடுத்து அதிலே சந்தோஷம் அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் செஞ்சுட்டே இருந்தா நம்முடைய காலங்கள் முடிந்ததே. ஆனால் அதற்கு பிறகு அதை எப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால உயிரோடு இருக்கும்போது நான் செய்வது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, நான் போகிறதற்கு முன்னாடி என் வழியிலே 10 பேரை உருவாக்குவதும் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் என்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போறேனோ, இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு போனதுக்கு உடனே அவ்வளோதான், இந்த ஊழியம் பென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நடந்துச்சு, அதுக்கு மேலே நடக்கலை அப்படின்றதெல்லாம் என்னுடைய வெற்றி அல்ல. என்ன வெற்றின்னா, அவர் அந்த இடத்தை விட்டு போனாலும் அதற்கு பிறகு அதை விட வெற்றியாய் செய்கிற ஒரு நபரை, 10 நபரை, 20 நபரை அவர் உருவாக்கிட்டு போயிட்டாருன்றது தான் என் தலை மேல இருக்கிற பெரிய ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன். அதுதான் ஆசீர்வாதமா நினைக்கிறேன். அதனால வேலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே டென்ஷன் ஆகி எனக்கு 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 சில பொறுப்புகளை சிலரை நம்பி கொடுக்கும்போது சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவர்களை உற்சாகப்படுத்த, ஊக்குவிக்க, தட்டி கொடுக்க கர்த்தர் இந்த பலத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. உம்மை போல ஆண்டவரே இந்த ஊழியத்தை, ஆண்டவரே இந்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலையை ஸ்தோத்திரம் கர்த்தாவே பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம் கிருபையை ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கிருபை தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமே. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து இந்த கடைசி வசனத்தை வாசிக்க போகிறோம். 7ஆம் நாளிலே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
7ஆம் நாளிலே இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பிஸியா, அவ்வளவு வேலையை ஆண்டவர் படைத்தார். 6 நாட்களும் ஆண்டவர் எல்லா படைப்பையும் கர்த்தர் முடிச்சிட்டாரு. மனுஷனை உண்டு பண்ணினார், மனுஷியை உண்டு பண்ணினார், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து கடைசியில 7ஆம் நாள் என்ன பண்ணாராமா? யாரு ஓய்ந்திருந்தது? யாரு? நம்முடைய ஜெயபலமானவர் சோர்ந்து போறதில்லை. அவர் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர். அவர் ஆண்டவர் 6 நாள் செஞ்சிட்டோம், 7ஆம் நாள் என்ன பண்ணலாம்? கேட்கல. நம்ம நிறைய பேரு செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வேலை செய்யறதுக்கு பாஸ்டர் பேசிட்டாரா, இதுக்கு முன்னாடியே இவர் வீட்டுக்கே வரமாட்டாரு, இதுக்கு முன்னாடி இவர் வேலை 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 வேலைன்னு இருப்பாரு. இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்களா பாஸ்டர்? அவரை நாளைக்கு சொல்றாரு, இயேசுவே வேலை செஞ்சாரு, நான் வேலை செய்வேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். இல்ல, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரத்திலே கர்த்தர் இந்த 7ஆம் நாளை வேலை செய்யாமல் ஓய்வு நாளா கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீ 6 நாளும் வேலை செய்யறது உண்மைதான், ஆனா 7ஆம் நாள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீ என்னை நினைப்பதற்கு, நன்றி சொல்வதற்கு, நீங்கள் குடும்பத்தோட அப்படியே சமாதானமாய் சாப்பிட்டு அந்த நாளில் ரெஸ்ட் எடுக்கிறதற்கு கர்த்தர் ஓய்வு நாளை நமக்கு தந்திருக்கிறார். 24 மணி நேரம் வேலை செஞ்சு 7 நாட்களும் வேலை செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி அடையாதவர்களோட நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரதர், நீங்க எல்லா நாளும் வேலை செஞ்சாதான் பாஸ் நான் வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது, இல்லைன்னா கடனை கட்ட முடியாது, இல்லைன்னா என் குடும்பத்தை நடத்த முடியாது, இல்லைன்னா என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, அந்த நாளில் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த 1000 ரூபாய், அந்த நாளில் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த 200 ரூபாய் தான் பாஸ் எனக்கு பெரிய வெற்றி அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பழமொழி சொல்லுவாங்கல்ல, உலகத்தில் சுவர் இருந்தாதான் சித்திரம். நீங்க ஷார்ட் டைம் ஓடுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க ரொம்ப லாங் டைம் ஓடுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். நான் நம்புகிறேன், கர்த்தர் நம்மளோடு இருந்தால், அவருடைய வருகை தாமதிச்சா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தீர்க்க ஆயுசை, கர்த்தர் 100 இயர்ஸ் வரைக்கும் நம்மளை வாழ வைக்கட்டும். உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணட்டும். நீங்கள் ஆயுசை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தரட்டும். ஸோ அந்த தீர்க்க ஆயுசை தருவதற்கு இந்த உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மிஷின் மாதிரி தாங்க, இதுவும் ஒரு மிஷின் மாதிரி தான். இதை போட்டு ரொம்ப அப்படியே வருத்திட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பாருங்க, இந்த மிஷினரிஸ்ல வேலை பார்க்குறாங்க பாருங்களேன், இந்த லேத் ஒர்க் ஷாப்ல எல்லாம் வேலை பார்க்குறவங்க, எந்த இடத்துலையும் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறவங்க கூட ஃபர்ஸ்ட்ல போய் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டு பாருங்க. கரெக்டாக கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அது ஆன் ஆன உடனே லெஃப்ட் கிளிக் பண்ணி அதில் ரீஃப்ரெஷ்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், அதை கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு அது பழக்கமாகவே ஆகி போச்சு. என்னன்னா அதை ரீச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு பழக்கமாயாச்சு. அதே போல இரும்புல ஒர்க் பண்றவங்க, மிஷின்ல ஒர்க் பண்றவங்க கூட காலையில போய் அந்த மிஷின்ஸ் எல்லாம் தொடச்சு தன்னுடைய கையில ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பிசுக்கிட்டீங்கன்னா எண்ணெய் வரும். இந்த எந்தெந்த இடத்துலலாம் எண்ணெய் போடணுமோ அங்கெல்லாம் எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாவற்றுக்குமே உலகத்தில் இருக்கிற இந்த மிஷினரிஸுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட் டைம் தேவைப்படுதுன்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். 7ஆம் நாளில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சகல கிருபையும் உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கட்டளை இடுவார், உங்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுவார். ஆமென். முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus. ஒரே ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக. ஹலோ, எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா வாசிங்க பார்க்கலாமே.
சரி, நம்ம அப்படி வாசிக்க வேண்டாம். இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்தியான்னு எடுத்துக்கலாம். இந்தியாவில் ஓய்வு நாள்ன்றது எது சொல்லுங்க? இந்த ஓய்வு நாள்ன்றத பல பேர் பல விதமாக ஆசரிக்கிறார்கள். இதில் வந்து 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, இந்த மாதிரிலாம் குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ நீங்கள் வந்து யூஏ அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரைடே தான் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருக்கிறதுனால ஃப்ரைடே வந்து அவங்க வந்து அதை ஓய்வு நாளாக வச்சுருக்காங்க. எந்த நாள் உங்களுக்கு லீவு நாளோ அந்த நாள் உங்களுக்கு ஓய்வு நாள் வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்லுங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர்களை நோக்கி, ஞாயிற்றுக்கிழமை மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மனுஷனுக்காக. ஹலோ, புரியுதில்ல? நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் சந்தோஷமாய் இளைப்பாறுவதற்கு கர்த்தர் 7ஆம் நாளிலே எப்படி இருந்தாராம்? ஸோ இந்த யாராவது ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வரவங்க நிறைய பேர், கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பாஸ்டர், இன்றைக்கும் நான் முடித்த உடனே ஓடணும் பாஸ்டர். ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் வாரத்திற்கு ஒரு நாளாவது உங்களுடைய ஃபேமிலியோட, இல்லைன்னா நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கிறது மாதிரி ஒரு நாளை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வேகமாய் கர்த்தர் தருவாராக. கர்த்தருக்கு வருகிற வருடத்திலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. உங்கள் தலைமையில் இருக்கிற அந்த பழுவை, உங்கள் தலைமையில் இருக்கிற அந்த சுமையை ஆண்டவர் நிச்சயம் இறக்கி வைத்து ஒரு ரிலாக்ஸை கர்த்தர் தருவாராக. இது அவருடைய வார்த்தை. ஆண்டவரே, 7ஆம் நாளிலே நீர் ஓய்ந்திருந்தீரே, ஆனால் அப்படிப்பட்ட 7ஆம் நாளை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எளிமை நின்று அவர் வார்த்தையின் மேலே, நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹalleluya, எல்லாருடைய கரங்களை தட்டி அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.